வாழ்க வளமுடன். நம்ம எல்லா பேருமே எதுக்கும் அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறது பிடிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியுமா? அந்த சுதந்திரத்தை பற்றி அஷ்டாவக்ரர் தன்னுடைய முதல் அத்தியாயத்தில் 6வது பாயிண்டில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனோன்மயமாம் தர்ம அதர்மங்கள் இன்ப துன்பங்கள் உனக்கில்லை, செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்ல, உத்தமனே நீ என்றும் விடுதலையுற்றவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஃபஸ்ட்டு அந்த மனோன்மயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். மனோன்மயம் அப்படின்னா மனம் ப்ளஸ்ஸு மயமாம் அப்படிங்கிறது மயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. மனதின் ஒழுங்கு, மனதின் ஒருநிலைப்பட்ட தன்மை, ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒன்னோட இணைஞ்ச தன்மை அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதாவது மனம் எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ மனோன்மயமாம் அப்படின்ற அந்த எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் தர்ம அதர்மங்கள் இன்ப துன்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. ஏன்னா தர்மம் அதர்மம் இல்லை இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய எண்ணத்தை தொட்டு தான். நீங்கள் இன்பம்னு நினச்சா இன்பம், துன்பம்னு நினச்சா துன்பம், அதர்மம்னு நினச்சா அதர்மம், தர்மம்னு நினச்சா தர்மம். இந்த எண்ணங்களே அங்கே இல்லை அப்படின்னா இது எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக செய்பவனும் அனுபவிப்பவனும் நீ அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உடலில் கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கங்களை தொட்டு தான் இங்கே செயல்கள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த செயல்களை செய்பவன் அப்படின்றவங்க நாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு என் உடம்புல இப்போ மூச்சு காற்று இயங்கிக்கிட்டு இருக்குது, இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குது, கோடிக்கணக்கான ஆர்கன்ஸ் இயக்கத்தில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இயக்கிக்கிட்டு இருக்கேனா? கிடையாது. அப்படியே அந்த இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இயக்கிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு கால டியூரேஷன் இருக்குது. ஆரம்பிக்கிறது, இயங்குறது, முடிகிறது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு எல்லைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அதுவும் அதுக்குள்ளே சிறப்பட்டு தான் கிடக்குது. ஸோ இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற ஒன்றுக்குள்ளே நாம் இருக்கிற வரையும், இதை நாமளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு சிறைக்கு உட்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. ஸோ செய்பவன் அப்படின்றவனும் நான் இல்லை, அனுபவிப்பவன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் எலக்ட்ரிஷியன், எனக்கு வேலை தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில், அதாவது வாழ்ந்த வாழ்க்கையில் செஞ்ச செயல்களில் கற்றுக்கிட்ட ஒன்று. அது எல்லாமே இப்போ என்கிட்ட நினப்பாக தான் இருக்குது, என்னுடைய மூளையில் பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த நிலையும் ஒரு அதுக்குள்ளே நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ அதை தாண்டி நான் யோசிக்க மாட்டேன். என்னுடைய அடையாளம் அப்படின்றது எலக்ட்ரிஷியன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இருக்குமே ஒழிஞ்சு அடுத்து ஒரு நிலைக்கு பயணப்படுறதுக்கான ஒரு நிலையை தேடாது. ஸோ இந்த செயல்கள் ப்ளஸ் எண்ணங்கள் இதுக்குள்ளே சிக்குண்டு இருக்கக்கூடிய நிலையும் விடுதலை அற்ற நிலை அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இது ரெண்டையும் கடந்த நிலை, அதாவது உடல் மனம் உயிர் அப்படின்ற விஷயத்தை கடந்து இருக்கக்கூடிய உண்மையான நிலை மெய்த்தன்மை அப்படிங்கிறதுனால தான் உத்தமனே அப்படின்னு சொல்கிறாரு. அதுவாக நாம் இருந்தோம்னா, அந்த உணர்வில் நாம் இருந்தோம்னா சொல்கிறாரு. அப்போ தான் நாம் விடுதலையுற்ற நிலையில் இன்பமாக சுகமாக இருக்க முடியும். அதாவது மெய்த்தன்மையான ஆனந்த நிலையில் சொல்கிறாரு. அப்போ உண்மையான விடுதலை அப்படின்றத இவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.